சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி ஆந்திராவின் கூடூர் இடையே 4வது ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் 3041 கோடி ரூபாயில் 5 புதிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நீலகிரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரை மழை பெய்யும். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று தகவல். சண்டிகரில் விடிய விடிய கனமழை. வெள்ளம் தேங்கியதால் சாலையில் மண் உள்வாங்கி திடீரென தோன்றிய மிகப்பெரிய பள்ளம். இமாச்சலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. திடீரென உள்வாங்கிய சாலையால் பள்ளம். ஓடையில் விழாமல் நூலிலையில் தப்பிய லாரி. हो गया oh my god oh my god தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,13,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டு நாட்கள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை கோவளத்தில் நடக்கும் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்வையிட நாளை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்கு தடை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை ஒட்டி தொல்லியல் துறை அறிவிப்பு. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி அறிவித்த முதல்வர் விஜய். பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 உயர்வு. பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதாக இல்லை என்று அன்புமணி விமர்சனம். லிட்டருக்கு 7 ரூபாயாவது உயர்த்தினால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயன் இருக்கும் என்றும் கருத்து. சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தரத்தில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்தார் முதல்வர் விஜய். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை தொகை உயர்த்தப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு.
ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாயாக இருக்கும் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. வாகன ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்புக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும். தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் வழங்கப்படும். சட்டமன்றத்தில் பேசப்பட்ட சிந்தை கட்டுரை, ஆசிரியர் சமஸ் கட்டுரையை சுட்டிக்காட்டி அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. பல்வேறு விஷயங்களை மூத்த உறுப்பினர் அண்ணன் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் அண்ணன் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிகல் எழுதியிருந்தார். ஆர்டிகலின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான ஆதார கோப்புகள் தனது மேஜையில் உள்ளன. அமைச்சர் ராஜ்மோகனை தொடர்ந்து பேசிய முதல்வர் விஜய். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். மக்களே அன்பாக, ஆசையாக தங்களை சட்டமன்றத்தில் அமர வைத்திருப்பதாக முதல்வர் விஜய் பெருமிதம். இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றும் பேச்சு. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா, ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த அதிமுக. 5 நாட்களாகியும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்ட சட்டமன்றத்தில் அதிமுகவினர் முழக்கம். ஐந்து நாட்களாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு. மீனவர் விவகாரத்தை விட வேறு என்ன முக்கிய விஷயம் இருந்துவிடப் போகிறது என்று எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது எப்போது? சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மேட்டூர் அணை நீர் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. அணைக்கு தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்படுவதென்றால் 15 நாளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் நாற்றங்கால் விடுகின்ற பணி மேற்கொள்ள முடியும். முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் குறித்து பேசிய காட்பாடி எம்எல்ஏ சுதாகர். அவையில் இல்லாதவர் பற்றி பேசுவது மரபு மீறல் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள். இந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார்.
ஒரே கட்சியில பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமா இருந்தவர் அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான். இங்க இல்லாத உறுப்பினர்கள் பற்றி யாரும் பேசுறதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஒரு முறை இப்போது வெற்றி பெற்று உடனடியாக ஒன்று செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. கொள்கை தலைவர் என கூறிக்கொண்டு திட்டத்தில் அண்ணாவின் பெயரை மாற்றுவது நியாயமா? சாமானியர்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா என்றும் ஐ. பெரியசாமி புகழாரம். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி அது என்ன நியாயம்? நீங்க சொல்ற கொள்கை தலைவர்கள் சொல்லல பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். இது எதுக்கு மாத்தணும்? இன்னைக்கு இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் 2 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதாக ஐ. பெரியசாமி பெருமிதம். தற்போது திட்டத்தின் மதிப்பு உயர்த்தப்பட்டிருந்தாலும் பயனாளிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா, 2 வருஷத்துல 2 லட்சம் வீடு கட்டினா, 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்திலே நீங்க 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5035 தான் கட்ட முடியும். கடந்த ஆட்சியில் வீடு இருப்பவர்களுக்கே மீண்டும் வீடு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆனந்த் குற்றச்சாட்டு. எவ்வளவு வீடுகள் கட்ட முடியுமோ அதைவிட அதிக எண்ணிக்கை குறிப்பிடப்படுவதாகவும் பல தவறுகள் நடந்திருப்பதாகவும் விமர்சனம். 8 லட்சம் வீடு நீங்க லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்ல போனான அதுல பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்க வீடை கொடுத்துருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 1 லட்சம் வீடுகளும் சரியாகவே இருப்பதாக KN நேரு பதில். பயனாளிகள் கட்டும் வீடுகளை அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவதாகவும் பேச்சு. பயனாளி பெருமக்கள் தான் அந்த வீட்டை கட்டுகிறார்கள். கான்ட்ராக்ட்காரர்களோ அல்லது நாங்களோ அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிடுவது மட்டும்தான் அரசு அதிகாரிகள். அமைச்சர்களும் சென்று நீங்கள் எப்படி பார்த்து விட்டு வருகிறீர்களோ அதே மாதிரி தான் அமைச்சர்கள் பார்த்து விட்டு வருகிறார்கள். எனவேதான் நான் சொன்னது, எங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கலைஞருடைய படம் போட்டு அங்கு வீடு கட்டு, கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது. இனி கனவு கண்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது என எதிர்க்கட்சிகளை சாடிய அமைச்சர் ஆனந்த், தாவேகாவினர் அரசியல்வாதிகள் அல்ல என்றும் மக்களுக்காக பணியாற்றவே வந்திருப்பதாகவும் பேச்சு. உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சீங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. மக்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா கருத்து. இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம் எந்த சிஎம்மும் பண்ணாதது பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதுக்கு மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும். அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லும் இயற்கை கொடுத்த வரம் என்றால் அது நீர்வளம்தான். சபாநாயகரை நீதி நாயகர் என்றும் குறிப்பிட்டு பேசிய சௌமியா அன்புமணி. நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் சொத்து என்பதால் நீர்வளம் தான் அது மிகப்பெரிய சொத்து. அதை நாம் விட்டு செல்ல வேண்டும். எனக்கு நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளவு நேரம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழகத்தில் விவசாய தொழிலாளர்கள் நலனுக்காக தனித்துறையை உருவாக்க வேண்டும். 1 கோடி விவசாய தொழிலாளர்கள் இருப்பதாகவும் சட்டமன்றத்தில் கீழ்வேளூர் எம்எல்ஏ லதா பேச்சு.
தமிழகத்தில் 1 கோடி விவசாய தொழிலாளர்களாக உள்ளனர். இவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு விவசாய தொழிலாளர்களுக்கென்று தனித்துறை ஏற்படுத்தி நலத்திட்ட பயன்களை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். விஜயை அடுத்த பிரதமர் என அமைச்சர்கள் கூறுவதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. தாம் வரும்போதும் வருங்கால பிரதமர் என தொண்டர்கள் சொல்வதாக மாணிக்கம் தாக்கூர் கருத்து. வரும்போது என்னை கூட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னார். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மாணவர்களை போராடக்கூடாது என சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் கருத்து. அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்களை பிரதமர் மோடியிடம் அங்கே அழுத்தம் கொடுக்கணும். உலகம் முழுவதும் மாணவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எப்படி பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யார் தடுக்கிறது? லார்கிப்பான் குரங்கோடு நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்ட விவகாரம். ஈரோடு பண்ணையில் வனத்துறையினர் நடத்திய சோதனையில் 11 வெளிநாட்டு விலங்குகள் மீட்பு. நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தின் நாளை மோட்டார் சைக்கிள் பேரணி நடத்த அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்த காவல்துறை. இடதுசாரிகளின் விவரங்களை சேகரிக்க உத்தரவிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர். கண்டன போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய உத்தரவு ரத்து. இடதுசாரிகள் குறித்து விவரம் கேட்டது தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணைக்கு உத்தரவிட்ட திண்டுக்கல் ஆட்சியர். சர்ச்சைக்குரிய வகையில் சுற்றறிக்கை அனுப்பிய குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி மாற்றம். மேகமலை புலிகள் காப்பக பகுதி ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காட்டம். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் பட்டா வழங்கக்கூடாது என உத்தரவு. ஹைதராபாத்தில் சூதாட்ட செயலி விளம்பர வழக்கில் அமலாக்கத்துறையின் முன்பு ஆஜரான நடிகை நிதி அகர்வால். நிதி பரிமாற்றங்கள் ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர விசாரணை. தெலங்கானாவில் தனியார் பள்ளி இயக்குநர் கொடூர கொலை. 10ஆம் வகுப்பு மாணவர் உட்பட 3 சிறுவர்கள் கைது. பீகாரில் தேர்வு முறைகேடுகள், பணியாளர்கள் நியமனத்தில் ஊழல் உள்ளிட்டவற்றை கண்டித்து ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியினர் போராட்டம். ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல முயன்ற கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தடுப்பு காவலில் கைது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தெருநாய் தொல்லையை கண்டித்து நாய் வேடமிட்டு ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்த நபர். நகரில் கட்டுக்கடங்காமல் தெரியும் தெருநாய்களால் மக்கள் சந்திக்கும் இன்னல்களை உணர்த்தவே இந்த வினோதமான போராட்டம் என்று தெரிவித்த நபர். இரண்டாயிரத்து 28ஆம் ஆண்டின் இறுதியிலிருந்து இலங்கை மீண்டும் பொருளாதார சவாலை எதிர்கொள்ள நேரிடலாம். முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் நடவடிக்கைக்கு கண்டனம். சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கைது.
மாணவர்களிடையே ஒழுக்கத்தை ஏற்படுத்தவே சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. வேறெந்த உள்நோக்கமும் இல்லை என்று கல்லூரி கல்வி இயக்குக இணை இயக்குனர் விளக்கம். போராட உரிமை இருக்கு அப்படிங்கிறது கல்லூரி மாணவர்கள் கல்லூரியோட ஒழுங்கமைதி இருக்கணுங்கிறதுக்காக தான் அது பண்ணதே ஒழிய வேற எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது. ஓணம் பண்டிகையை ஒட்டி சென்னை மங்களூரு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி ஆந்திராவின் கூடூர் இடையே 3 4வது ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் 3041 கோடி ரூபாயில் 5 புதிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மேகமலை புலிகள் காப்பக பகுதி ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காட்டம். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் பட்டா வழங்கக்கூடாது என உத்தரவு. கடல் சீற்றம் எதிரொலியால் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ஓணம் மற்றும் ஆவணி முகூர்த்தத்தையொட்டி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 580 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்வு. கனகாபரம் கிலோ 1000 ரூபாயிலிருந்து 2700 ரூபாயாக அதிகரிப்பு.